இன்ஸ்டாகிராம்ல நீங்க நார்மலா போஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த த்ரீ டாட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஏ கட் அவுட் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போடுறப்ப அந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க நார்மலா ஏதாச்சும் ஒரு போஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஏ கட் அவுட் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த போஸ்ட்டை ஸ்டிக்கராக மாற்றணுமோ ஜஸ்ட் அந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஏ கட் அவுட் ஸ்டிக்கர்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது ஸ்டிக்கராக மாறி வந்துடும். வந்ததுமே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டிக்கர் சேவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்டிக்கரைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். யுவர் ஸ்டிக்கர்ஸ்னு இல்லை, அங்கே கீழே இருக்கும் அந்த ஸ்டிக்கர். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யுவர் ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண அந்த ஸ்டிக்கர் இருக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அப்டேட் இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்துருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வரலன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக நம்ம பார்க்குற போஸ்ட்டு எந்த போஸ்ட்டை நம்ம ஸ்டிக்கராக யூஸ் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை ஈஸியாக நம்ம ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் கூடிய கட் அவுட் ஸ்டிக்கர் ஆப்ஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.